ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தி டாக்கீஸ் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் விட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ விஜய் சேதுபதியும் அவருடைய அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் வீட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம விஜய் சேதுபதி. அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் படுத்துட்டு தான் இருப்பாங்க, படுத்த பிடிக்க தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இவரோட வீட்டு எதிர்க்க தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுமே குடியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இவர் எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும், ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து நான் மாறணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஸோ எப்படியாச்சும் ஒரு வேலையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சுக்குவார், வேலையில் சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த 50,000 எப்படி அவர் பெரட்டினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு சைலண்ட் ஃபிலிம். ஸோ இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டருமே பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்க. பேசாமல் ஆக்ஷனில் தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன் எதுவாக இருக்கட்டும் அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க் இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட டீம். ஸோ ஏன்னா இது இவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கமல்ஹாசன் சாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பார், பேசும் படம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருப்பார். உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா டைலாக்ஸே இருக்காது. அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதும் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் அந்த ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் தெரியும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வேறு எனக்கு எந்த ஒரு ட்ராபேக்கும் தோணல. விஜய் சேதுபதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அரவிந்த் சாமி அவர் எப்பவும் போல் அவருடைய கேரக்டர் என்னவோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு அட்டம் தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.